இவர் சின்ன மருமகள் பிரமு தமிழ் செல்வி சேதுவை தைரியப்படுத்திட்டு போயிடுறாங்க. தாமரம்மா என்னம்மா இங்க நடக்குதுன்றாங்க. ஏண்டி நான் இருக்கல அப்புறம் என்ன, இங்க பாரு அந்த கருப்பு வேற அப்பப்ப நம்ம என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும்ன்றாங்க. அப்படி அவங்க கிட்ட மட்டும் நம்ம உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிடும்ன்றாங்க. அதனால எந்த அளவுக்கு நம்ம உஷாரா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம உஷாரா இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, அவனுக்கும் நல்லதுன்றாங்க. அதனால சும்மா பேசிட்டு இருந்தா கூட அக்கம் பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம பேசணும் அப்படின்றாங்க. நம்ம பேசுறது மட்டும் அவங்க கேட்டு போய் சொல்லியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்க சொல்லு, அவ்வளோதான், சேதுக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருப்பான்றாங்க. அதனால இனியாச்சும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றாங்க. ஆமாம்மா, கண்டிப்பா மாமா மட்டும் அந்த விஷயத்த கேட்டு இருந்தாரு, அவ்வளோதான், சேது மாமாக்கு எனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதும் கூட அப்படின்றாங்க. சீக்கிரமா நாளைக்கு கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டி தாமரை. சரிம்மா, எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம்னா போதும், எல்லா பிரச்சனையும் சரியாகிடும்ன்றாங்க. அப்புறம் என்னுடைய ஆட்டம் ஆரம்பமா அந்த தமிழ் செல்வியை நான் வீட்டை விட்டு அமைச்சிருவோம், அவ்வளோதாண்டி, இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிற பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாமரை சேது மாமா கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.